இந்த உலகத்தில் மனிதன் அவன் அனுபவிக்க இருக்கின்ற எல்லாமாக சேர்த்து நாம் தொகுத்து வைக்கின்ற 4 கட்ட வாழ்க்கையை உலகத்தில் பிறந்து மரணிக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் அனுபவித்து ஆக வேண்டும். இந்த 4 கட்ட வாழ்க்கையில் முதலாவது கட்ட வாழ்க்கை என்று கேட்டால், ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றில் அவன் சிசுவாக இருக்கின்றான். அந்த சிசுவாக இருக்கிறது அவனுடைய வாழ்க்கை கட்டங்களில் ஒரு வாழ்க்கை கட்டம், அது ஒரு காலம். அல்லாஹு தாலா அதை குர்ஆனில் சூரா தஹ்ரினுடைய முதலாவது வசனத்திலே சொல்கிறான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மின தஹ்ரி லம் யகும் ஷைஅம் மذ்கூரா. இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அதில் அவன் இன்ன பொருள் என்று சொல்லும் என்ன பொருளாகவும் இருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். தாயினுடைய வயிற்றில் சிசுவாக உருவெடுப்பதற்கு முன்னால், தந்தையினுடைய முள்ளந்தண்டில் இந்திரிய துளியாக இருப்பதற்கு முன்னால் நானும் நீங்களும் யார் என்றே தெரியாது. 9 மாத காலம் தாயினுடைய வயிற்றில் ஒரு சிறிய அளவு வாழ்கின்றோம். இது ஒரு வாழ்க்கை சகோதரர்களே. இது முதலாவது கட்ட வாழ்க்கை என்று நாங்க பார்க்கிறோம். 2வது, இந்த மனிதன் பிறந்து பூமிக்கு வருகிறான். பூமிக்கு வந்து இந்த உலகத்தில் அவன் வாழ்கிறான். இந்த வாழ்கின்ற காலப்பகுதி நம்ம 2வது கட்ட வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். 3வது, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இந்த வாழ்க்கைக்கென்று ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. அதுக்கு நாங்க மரணம் அப்படின்னு சொல்வோம். இந்த மரணத்தை இந்த மனிதன் கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறான். இது 3வது கட்ட வாழ்க்கை. 4வது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஆத்மாவும் அதற்குண்டான ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நமக்கு பிரகடனம் செய்திருக்கிறார்கள், மறுமையுடைய வாழ்க்கை. இது 4வது கட்ட வாழ்க்கை சகோதரர்களே. இந்த 4 கட்ட வாழ்க்கையும் உலகத்தில் பிறந்திருக்கின்ற நானும் நீங்களும் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அனுபவிக்க போகின்றோம். இது யதார்த்தமான ஒரு வார்த்தை. யதார்த்தமான இந்த வாழ்க்கையை நாங்கள் உண்மையிலே அனுபவித்து ஆக வேண்டும் என்பதை அன்புள்ள சகோதரர்களை ஆரம்பத்தில் நாங்கள் ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும். இதில் இந்த ஹுத்பாவுடைய நேரம் ஒரு 2 கட்ட வாழ்க்கைக்கு மிக முக்கியமாக ஆழமான ஒரு சில பகுதிகளை உங்களுக்கு செல்வதற்கு சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாக அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு பல படிப்பினையான வசனங்களை சொல்கின்றான். அந்த வசனங்களை நம்ம தொகுத்து பார்க்கின்ற போது இந்த உலக வாழ்க்கை சம்பந்தமாகவும் நாங்கள் அஞ்ச வேண்டிய ஒரு சூழல், ஒரு தேவை இருக்கின்றது. உலகத்தில் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு பல வகைப்பட்ட உணர்வுகளை வச்சு படைச்சிருக்கிறான். அதுல மிக உன்னதமான ஒரு உணர்வு என்ன தெரியுமா? பயம். உலகத்துல மனுஷனுக்கு பயம் இல்லைன்னு வைங்க சகோதரர்களே, தான் தோன்றித்தனமாக நடப்பான். இன்றைக்கு ஸ்கூலுக்கு பிள்ளை போய் வந்து வீட்டுல ஹோம்ஒர்க் செய்கின்றது. எல்லா பிள்ளைகள்ட்டையும் எடுத்து நீங்க கேட்டு பாருங்க, ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய பிள்ளைகளை தவிர ஏன் நீ ஹோம்ஒர்க் செய்கிறாய் அப்படின்னு கேட்டால் நாளைக்கு டீச்சர் அடிப்பாயின் பதில் வரும். அப்போ ஒரு மாணவன் ஆசிரியருக்கு பயத்தினால கட்டுப்படுறான், ஒரு குற்றவாளி காவல்துறைக்கு பயத்தினால கட்டுப்படுறான், ஒரு சில பிள்ளைகள் பெற்றோருக்கு பயத்தினால கட்டுப்படுகின்றது. பயம் என்ற ஒரு உணர்வை அல்லாஹு தாலா வைத்து படைக்கல் என்று சொன்னால் உலகமே அன்புள்ள சகோதரர்களே தான் தோன்றித்தனமான ஒரு உலகமாக மாறிவிடும். அதற்கு இயல்பான வாழ்க்கைக்கு இந்த சூழலும் அமைந்து விடும் சகோதரர்களே. அப்ப அல்லாஹு தாலா பல இடங்கள்ல பயம் சம்பந்தமாக சொல்கிறான். ஆது சமூது கூட்டத்தாரை நாங்க எப்படி அழித்தோம், ஃபிர்அவுனை நாங்க எப்படி மூழ்கடித்தோம். ஏன் இந்த வரலாற்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்று கேட்டால், இதெல்லாம் படித்து இந்த சமூகமும் படிப்பின வரணும். இவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை என்ற யதார்த்தத்தை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா பல இடங்கள்ல சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, உலக வாழ்க்கை குறித்து அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்கிறான், குல் நபியை நீங்கள் அந்த சமூகத்துக்கு சொல்லுங்கள், மத்தாஉத் துன்யா கலீல், இந்த உலக வாழ்க்கை சொற்பமான ஒரு வாழ்க்கை, கொஞ்ச வாழ்க்கை தான். வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா, எவரொருவர் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ அவருக்கு ஆகிராவுடைய வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கை. வலா துபுலமுன ஃபதீலா, அந்த மறுமை நாளில் மனிதர்கள் துரும்பளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று நபி அந்த மக்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி அநியாயம் செய்யப்படலாம், நீதி கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம், ஆனா செஞ்ச கூலிக்கேற்ப
எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்படாமல் நாளைக்கு மறுமையில் இந்த மனிதர்களுக்கு நாம் நீதமாக நடந்து கொள்வோம் என்பதையும் இந்த மனித சமூகத்துக்கு நீங்க சொல்லுங்க நபி அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்கிறான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஐபு வலஹு. இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே விளையாட்டானதும் வீணானதுமான வாழ்க்கை. வலத்தாருல் ஆகிரத்து கைருல் இல்லதீன எத்தகூன். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மறுமையுடைய வாழ்க்கை இறையச்சதாரிகளுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை. அஃபலா தஅகிலூன். மனிதர்களை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். நீங்க படிப்பினை பெற மாட்டீர்களா? அதான் உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை, அதான் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் தான் இன்பம் இருக்கின்றது. இதை நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இந்த உலகம் விளையாட்டானது, அது வீணானது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு அல் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான், அச்சமூட்டுகின்ற ஒரு கேள்வி. ரதீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆகிரா. ஆகிராவை விட, மறுமை நாளை விட இந்த உலக வாழ்க்கை தான் சிறந்த ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் பொருந்தி கொண்டு விட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு, ஃபமா மதாஉல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரத்தி இல்லா கலீல். மறுமையோடு ஒப்பீடு செய்யும் போது இந்த உலக வாழ்க்கை ஒரு சொற்பமான வாழ்க்கை என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்கிறது. மன் கான யுரீதுல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா. எவரொருவர் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தினுடைய அலங்காரங்களையும் விரும்பி நாடுகிறாரோ, நுவஃபி இலைஹிம் அமாலஹும் ஃபீஹா. அவர்களுக்கு அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அப்படியே அவர்களுக்கு கொடுத்து விடுவோம். இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் சகோதரர்களே, ஒரு சிலர் உலகம் 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 என்று அதற்கு பின்னாலே எந்த மறுமை சிந்தனையும் இல்லாம ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருப்பார். நான் சொல்கின்ற போது ஒரு சிலருடைய வாழ்க்கை உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அவர்களுக்கு சொத்துகள் இருக்கும், ஆனா அல்லாஹ் தஆலா நினைக்காத அளவுக்கு பல மடங்கு சொத்துக்களை கொடுத்து கொண்டே இருப்பான். அவர்களுக்கு வாகனங்கள் இருக்கும், எந்த வாகனங்கள் புதிதாக வருகின்றதோ அந்த வாகனங்களை எடுத்து ஓட்டக்கூடிய ஆற்றலையும் பணபலத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். ஏன் கொடுப்பான் தெரியுமா? அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய ஹவா எல்லாமே இந்த உலகமாக தான் இருக்கும் சகோதரர்களே. பாருங்க, அப்படிப்பட்டவர்களுக்கும் மறுமையுடைய சிந்தனைக்கும் பள்ளி வாயிலுடைய தொடர்புக்கும் எந்த சம்பந்தமும் எடுக்க மாட்டாது. அப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கொடுப்போம். ஆனால் வஹும் ஃபீஹா லா யுப்ஹஸூன். மறுமையில் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தை தேடித்தானே நீங்க நடந்தீங்க, அதர பாதையில் தானே நீங்க போனீங்க. ஆனால் இந்த பாதையில நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ரெண்டையுமே சம பங்காக உங்களுக்கு தருவோம். உலகத்தை மட்டும் சம்பாதிச்சீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு மட்டும்தான் தருவோம். கொஞ்ச நாளா நீங்க சொகுசா வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள், ஆனா மறுமையில கை சேதம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்ன செய்கிறது, சொல்கிறது. அதே போன்று உலகத்தில் இன்றைக்கு மனுஷனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், நோய்கள், நெருக்கடிகள், இதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் மார்க்கத்தோடு தொடர்பின்மைதான் இதற்கும் காரணம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாமல், குர்ஆனோட தொடர்பு இல்லாமல், பயான்களோட தொடர்பு இல்லாமல் தான் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கை சேதம் உலகத்திலும் மறுமையிலும் என்பதை அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆன் மிக அழகாக சொல்கிறது. வசனம், வமன் அஅரத அன் ஸிக்ரி. யார் என்னுடைய திக்ரை, வேத வசனங்களை, இந்த அல் குர்ஆனை புறக்கணிக்கிறார்களோ. அல் குர்ஆனை புறக்கணிப்பு என்பது நம்ம நினைக்கிறதை போன்று அல் குர்ஆனை தூக்கி வீசுறது கிடையாது. இப்படி நினைச்சுக்கிட கூடாது. நம்ம எங்கப்பா புறக்கணிக்கிறோம், அல் குர்ஆன் ட்ரக்ல தானே இருக்கிறது, தூக்கி வீசுறோமா, அப்படி நினைச்சு விடக் கூடாது. அதுல உள்ளவற்றை எடுத்து நடக்காமல் இருக்கிறார்களோ, வமன் அஅரத அன் ஸிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்துல் லன்கா. அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் இந்த அல் குர்ஆன் வசனங்களை ஏற்றி நடக்காமல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் பிரகாரம் வாழாமல் இந்த உலகத்தில் தான் பணம் போன போக்கில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம். வனஹ்சுருஹு யௌமல் கியாமத்தி அமா. நாளைக்கு மறுமையில் அவரை குருடனாக எழுப்புவோம். அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். நாளைக்கு மறுமையில் அவர்களை குருடனாக எழுப்புவோம். அந்த மனிதன் கேட்பானாம், கால ரப்பி லிம ஹஷர்தனி அமா. யா அல்லாஹ், ஏன் என்னை குருடனாக நீ எழுப்பினாய்? வகத் குன்து பஸீரா. உலகத்தில் பார்வை உடையவனாகத்தானே நான் இருந்தேன், ஏன் நீ மறுமையில் குருடனாக எழுப்ப வேண்டும்? அப்போது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொல்லுவானாம், கால கஸாலிக அத்தக்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா.
என்னுடைய வேத வசனங்கள் உன்னை வந்து சேர்ந்தது, உன்னிடத்தில் சொன்னது, தொழுகை அது நேரம் குறிக்கப்பட்டது போ என்று சொன்னது, ஜக்காத் உரிய நேரத்தில் அதை கொடுத்து விடு என்று சொன்னது, வசதியும் உடல் பலமும் இருந்தால் ஹஜ்ஜிக்கு போ என்று சொன்னது. என் வேத வசனங்கள் உனக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருந்தது. அது ஜும்மாவில் அழைப்பு விடுத்தது, அது பயானில் அழைப்பு விடுத்தது, தனிப்பட்ட ரீதியில் உனக்கு அனுபவசாலிகளால் சொல்லப்பட்டது, மார்க்கத்தை கற்றறிந்த துறை சார்ந்த நிபுணர்களால் உனக்கு ஏவப்பட்டது. நசீதஹா, அதெல்லாம் பிறகு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நீ மறந்து வாழ்ந்தாய். கதாலிக்கல் யௌம துன்சா, அதனால் நிரந்தர உலகமான இந்த மறுமை நாளில் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். சுப்ஹானல்லாஹ். பண்புள்ள சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை மறுமையோடு ஒப்பீடு செய்யும் போது ஒரு போலியான வாழ்க்கை என்பதை அல்லாஹ்வுடைய பல அல் குர்ஆன் வசனங்கள்ல இருந்து நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது மறுமைக்காக எங்களுடைய கட்டு சாதனங்களை கட்டுவதற்காக நாங்கள் தயாராக வேண்டும் சகோதரர்களே. நாம் நினைத்து விடக்கூடாது உலகத்தை துறந்து துறவர வாழ்க்கைக்கு போகுவதற்கு இஸ்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் உலகத்தில் நல்லா சம்பாதிங்க, நல்ல ஆரோக்கியமாக வாழுங்க, சந்தோஷமாக உண்டு மகிழுங்க. மறுமையில் நீங்கள் கை சேதப்படாமல் உலகத்தில் நல்ல அமல்களை செய்யுங்க. இதான் அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வசனம் சொல்கிறது. மறுமையில நீங்க கை சேதப்படுவீர்கள். உலகத்தை மட்டும் சம்பாதித்து அதன் பக்கம் மட்டுமே நீங்க போய்கொண்டிருந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை இது அல்ல. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. நீங்க எப்ப போக போறீங்க என்று சொல்லி உங்களுக்கே தெரியாது. அதை நாங்க மறைச்சு வைத்திருக்கிறோம். உங்களுக்கான கால நிர்ணயத்தை உங்களுக்கு தெரிந்திருந்தால், 60 வயசுலதான் நீங்க மௌத்தாக போறீங்க என்று உங்களுக்கு புரிந்திருந்தால், நீங்கள் அதற்குண்டான அமல்களை செய்துவிட்டு இலகுவாக சொர்க்கம் போவதற்கு நீங்கள் வழி சமைத்து விடுவீர்கள். அதனால அதை நம்ம மறைச்சு வைத்திருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட காலம் சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அமாரு உம்மதி மா பைன 60 இல 70 என்றார்கள். என்னுடைய உம்மத்துடைய வயது எல்லை என்ன தெரியுமா? முஹம்மதுடைய உம்மத்துடைய வயது எல்லை என்ன தெரியுமா? 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்றார்கள். அல்லாஹ் நாடியவர்களை அதை விட கூட வாழ வைக்கலாம், அல்லாஹ் நாடியவர்களை அதை விட குறைவாக வாழ வைக்கலாம். ஆனால் சராசரியாக ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றது 60 வயது 70 வயதுக்கு இடைப்பட்ட காலம், அவ்வளவுதான் வாழுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் பாருங்க சகோதரர்களே, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். எத்தனையோ குத்பாவுல கேட்ட வசனம். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை டேஸ்ட் பண்ண வேண்டும், அந்த மரணத்தினுடைய சுவையை அவர்கள் சுவைத்து ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்தின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது தான் இந்த பூமியில் தான் மரணிப்பேன் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு நாளத்தான் 5 வருஷம் கட்டார்ல இருந்துட்டு 1 மாசம் வெக்கேஷன்ல வந்துட்டு திருப்ப போனாரு, பிளைட்ல மவுத் ஆயிட்டார். இப்பதான் வந்துட்டு திருமணம் முடித்து விட்டு மீண்டும் தொழில் நிமித்தமாக வெளிநாடு போனார், மவுத்தாகி விட்டார். கடலுக்கு போனார், திரும்பி வரவில்லை, காணவில்லை. இதோ உங்களுக்கு காசை வாங்கி கொண்டு கறியை வாங்கி கொண்டு பகல் உணவை தயார் செய்வதற்காக நான் கறி கொண்டு வருகிறேன் என்று வீதிக்கு போனவர் விபத்தில் சிக்குண்டு மௌத்தாகிட்டார். தெரியாது. நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன தெரியுமா? சக்கராத் வருவோம், ஒரு 70-80 வயசாகும், எல்லாரையும் போல படுக்கையில இருந்து விடுவோம், அந்த நேரத்துல மௌத்து வரும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, வமா தத்ரி நஃப்ஸும் பிஐ அர்லின் தமூத். எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது நாம் இந்த பூமியில் தான் மரணிப்போம் என்பதை என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத். எங்க நீங்க போனாலும் இந்த மௌத் உங்களுக்கு தேடி வரும். எங்க போனாலும் இந்த மரணம் உங்களை விட்டு வைக்காது. வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. பலமாக கட்டப்பட்ட கோட்டைக்குள் நீங்கள் தஞ்சம் புகுந்தாலும் சரியே இந்த மரணம் உங்களை விட்டு வைக்காது என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் மிக ஆணித்தரமாக சொல்கிறது சகோதரர்களே. இந்த மரணத்துடைய நேரத்தில் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்ல இருந்து நாங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் மௌத்தாக போறான்னு சொன்னால் நிச்சயமாக இந்த மனிதனுக்கு சக்கராத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதனை இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அந்த சக்கராத்தை அனுபவித்தார்கள். தன்னுடைய மரண கடைசி படுக்கை ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடத்தில் சொன்னார்கள், யா ஆயிஷா இன்னலில் மௌத்தி சக்கராத். ஆயிஷா, மௌத்துக்கு சக்கராத் என்ற ஒரு வேதனை இருக்கு என்றார்கள். அதை நானும் அனுபவிக்கிறேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சக்கராத்தை அனுபவித்தார்கள். இப்ப நம்மள ஒரு சந்தேகம் வரலாம், என்ன தெரியுமா?
இப்ப நம்ம நினைச்சிட்டு இருக்கிற சக்கராத் என்னன்னு கேட்டால், இன்றைக்கு நம்ம சொல்லுவோம் இந்த வீட்டில் ஒருவர் சக்கராத்துல இருக்கிறார், போய் பார்த்தா ஒரு வயது முதிர்ந்தவர் ஒரு கட்டில ஒரு மாத காலமோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ முதுமையினாலோ அவர் அப்படியே எதற்கும் அசையாமல் அப்படியே உறங்கி கொண்டிருப்பாரு. அவரை போய் பார்த்துட்டு ஒரு சில காலங்களில் அல்லாஹ் நாடினால் அவர் மௌத்தாகி விடுவார். அப்ப கோல் பண்ணி சொல்லுவோம் சக்கராத்துல இருந்தவர் மௌத்தாகி விட்டாராம் அப்படின்னு சொல்லி. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த நிலை மட்டும்தான் சக்கராத்துடைய நிலை அப்படின்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், திடீரென்று ஒருவர் வீதி விபத்துல சிக்குண்டு உடனடியாக மௌத்தாகி விடுவார், ஒன் த ஸ்பாட்ல மௌத்தாகி விட்டார். அப்ப வாதம் குலைக்கிறது, சக்கராத்துடைய வேதனை அவருக்கு கிடையாதா? அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்க எப்படி புரியணும் என்று கேட்டால், மாதக்கணக்கில் கட்டிலில் உறங்க வைத்தவருக்கு கொடுத்த சக்கராத்துடைய வேதனையை ஒரு செகண்டில் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப இலகுவான ஒரு விஷயம். இதை நாங்க ஈமான் கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ காதிருன், அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன். அவருக்கு கொடுத்த சக்கராத்துடைய வேதனை இவருக்கு கொடுக்க மாட்டான் என்று நாங்க நினைச்சு விடக்கூடாது. இவருக்கும் கொடுப்பான். ஒந்த ஸ்பாட்ல ஒரு ஆள் மௌத்தாகிறார் என்று சொன்னால் அவருக்கும் அந்த வேதனை இருக்கின்றது. அது எப்படி என்பதை நாங்க சொல்ல இயலாது. அது அல்லாஹ்வுக்கு உண்டான ஒரு விஷயம். இது நாங்க ஆழமாக புரிந்து கொள்ளணும். இப்போ ஒரு மனிதர் சக்கராத்துடைய நேரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்றால் இவருடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். சஹீஹுல் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். ஒரு நல்ல அடியானாக இவர் இருந்தால், இந்த உலகத்தில் நன்மை செய்த அடியாராக இருந்தால், பாவத்தின் பால் செல்லாத ஒரு அடியானாக இருந்தால் இவருக்கு எப்படி சக்கராத்துடைய நேரம் இருக்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவர் மரண படுக்கையில் இருப்பார். இவருக்கு கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் ஒரு சில மலக்குமார்கள் வருவார்கள். இந்த மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க என்று கேட்டால், கஷம்ஸ், சூரியனை ஒத்த வெளிச்சத்தோடு வருவார்கள். இவர்கள் உயிரை கைப்பற்றுகின்ற மலக்கான்னு கேட்டா கிடையாது. இவர்கள் உயிரை கைப்பற்றுகின்ற மலக்கு கிடையாது. சூரியனை ஒத்த வெளிச்சத்தோடு இந்த மரணிக்க இருக்கின்ற அடியானின் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் இந்த மலக்குமார்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால், கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சுவர்க்கத்து கவனாடைகளில் ஒரு கவனாடையை கொண்டு வருவார்கள். ஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா, சுவர்க்கத்து நறுமணங்களை அவர்கள் கொண்டு வருவார்கள். வந்து உயிர் கைப்பற்றப்பட்டவுடன் இந்த ஆத்மாவை சுத்தி அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வதற்காக உட்கார்ந்து வெயிட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். இப்போது இவருக்கு சக்கராத்துடைய நேரம், உயிர் பிரிய போகின்றது. அப்போது உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குல் மௌத் ஆஜராகுவார். வந்து இந்த ஆத்மாவிடத்துல என்ன சொல்லுவார் தெரியுமா? அழகான ஒரு வாசகம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம், அந்த ஆத்மாவாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். வந்து அந்த ஆத்மாவுக்கு சொல்வாராம், ஐயத்துஹன் நஃப்ஸு தையிபா, ஏ நல்ல ஆத்மாவே, மனமான ஆத்மாவே, உலகத்தில் நல்ல அமல் செய்த சாலிஹான ஆத்மாவே, உஹ்ரிஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வ ரிضவான், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பாலும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தின் பாலும் இந்த உடம்பை விட்டு நீ வெளியேறி விடு என்று அந்த ஆத்மாவுக்கு கட்டளையிடப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதாரணம், ஒரு தண்ணீர் பையை தண்ணீர் இருக்கின்ற நேரத்தில் கீழே கவிழ்த்தால் எப்படி இலகுவாக அந்த தண்ணீர் கீழே கொட்டுமோ அது போன்று மிக இலகுவாக அந்த ஆத்மாவுடைய உயிர் இந்த உடலை விட்டும் பிரிக்கப்படும். ஒரு மௌத்தாகி விடுவார். இப்ப கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் சூரியனை ஒத்த வெளிச்சத்தோடு சில மலக்குமார்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த கபனாடையினாலும் சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த நறுமணங்களாலும் இந்த ஆத்மாவுக்கு பூசி கவனிட்டு இந்த ஆத்மாவை கவன் செய்தவர்களாக வானலோகத்துக்கு கொண்டு செல்வார்கள். வானலோகத்துக்கு கொண்டு செல்லவுடன் வானலோகம் முழுக்க மணக்க ஆரம்பிக்குமாம். சுபஹானல்லாஹ். வானலோகத்தில் இருக்கின்ற மலக்குமார்கள் கேட்பார்களாம், யாரப்பா இந்த நல்ல ஆத்மா, மனமான ஆத்மா யார் என்று கேட்பார்களாம். அப்போது சொல்லப்படுமாம், ஃபுலான் இப்னு ஃபுலான், இந்த உலகத்தில் அவர் என்ன பேர் சொல்லி அழைக்கப்பட்டாரோ இன்னாருடைய மகன் இன்னார் வருகிறார் என்று அவருக்கு சொல்லப்படும். அல்லாஹ்விடத்தில் இந்த ரூஹ் கொண்டு செல்லப்பட்டு அல்லாஹு தாலா இந்த என்னுடைய அடியானுடைய பேரை நல்ல அடியார்களுடைய பேர் லிஸ்ட்ல நீங்க பதிந்து விடுங்கள் என்று மீண்டும் இந்த ஆத்மா பூமிக்கு அனுப்பப்படும். இதற்கு பின்னாடிதான் கபருடைய வாழ்க்கை. ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்தால், இந்த உலகத்தில் பாவம் செய்த ஒரு பாவியாக இருந்தால், இந்த உலகத்தில் அல் குர்ஆனிய வசனங்களுக்கு கட்டுப்படாத ஒரு ஆத்மாவாக இருந்தால்
அதையினையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிகவும் கரடு முரடான பயங்கரமான தோற்றத்தோடு இவருடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் சில மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். நரகத்தினுடைய சீலைகளையும் நரகத்தினுடைய கெட்ட வாசனைகளையும் எடுத்துக்கொண்டு இவருக்கு பக்கத்துல வந்து குந்திட்டு இருப்பார்கள். இப்போது இவருடைய உயிரும் கைப்பற்றப்பட போகின்றது. மலக்குல் மௌத் ஆஜராகுவார். இவருக்கு என்ன வாசகம் சொல்லப்படும் தெரியுமா? ஐயத்துஹன் நஃப்ஸுல் ஹபீஸா, ஏ கெட்ட ஆத்மாவே, ஏ நாசமான ஆத்மாவே, இந்த உலகத்தில் பாவம் செய்த பாவியே, உஹ்ரிஜி இலா சஹத்தி மின் அல்லாஹி வ கதப், அல்லாஹ்வுடைய நாசத்தின் பாலும் அல்லாஹ்வின் கோபத்தின் பாலும் இந்த உடலை விட்டு நீ வெளியேறி விடு, எப்படி என்று அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதற்கு உதாரணம் ஒரு கம்பளி ஆடையை ஒரு முச்செடியில் போட்டு மீண்டும் இழுத்தால் எப்படி பிஞ்சி பிசராக அந்த கம்பளி ஆடை வருமோ அப்படி மலக்குமார்கள் துன்புறுத்தி இந்த உயிரை கைப்பற்றுவார்கள். வெளியேறிவிடு என்று சொன்னவுடன் இந்த ஆத்மா வெளியேற மறுத்து உடலின் எல்லா திசைகளிலும் ஓடி ஓடி ஆரம்பிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலக்குமார்கள் மிக துன்புறுத்தி இந்த ஆத்மாவை கைப்பற்றுவார்கள். அதற்கு பின்னாடி நரகத்தினுடைய அந்த ஆடைகளால் சுற்றப்பட்டு அந்த கெட்ட துர்வாடையுள்ள அந்த வாசனை திரவங்கள் பூசப்பட்டு வானலோகத்துக்கு கொண்டு செல்லப்படும். வானலோகத்தில் இருக்கின்ற மலக்குமார்கள் கேட்பார்களாம், யாரப்பா இந்த நாசமான ஆத்மா, யாரப்பா இவர், ரொம்ப கெட்ட வாசமுடைய ஒரு ஆத்மா வருகிறதே, இந்த உலகத்துல என்ன பேர் சொல்லி அழைக்கப்பட்டாரோ ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாரின் மகன் இன்னார் வருகிறார் என்று சொல்லப்படும். அல்லாஹு தாலா சொல்லுவானாம், இந்த ஆத்மாவை நான் பார்ப்பதற்கு ரெடி இல்லை, கெட்ட அடியார்களுடைய பேர் லிஸ்ட்ல இவரை பதிந்து விடுங்கள், மீண்டும் இவரை பூமிக்கே திருப்பி அனுப்பிவிடுங்கள். இதற்கு பின்னாடி உண்டான வாழ்க்கை தான் கபருடைய வாழ்க்கை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கபருடைய வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் சில சம்பவங்களை சந்தித்தே ஆக வேண்டும். அல்லாஹு தாலா அதற்கும் நல்ல ஒரு வாய் நாவு வருவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ அஹ்லி பைத்திஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மரணித்ததன் பின்னாடி கபருடைய வாழ்க்கையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இந்த கபருடைய வாழ்க்கை நாம் நினைக்கின்றதை போன்று சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தன்னுடைய தொழுகையில் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டும் என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இந்த உலகத்தில் பாவமாக வாழ்ந்து பாவம் செய்த ஒரு பாவியாக இருந்தால் இந்த கபருக்கு கொண்டு செல்லப்படுவார், நல்ல ஆத்மாவும் கொண்டு செல்லப்படுவார். இரண்டு பேருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நல்ல ஆத்மாவாக இருந்தால் இவருக்கு கபருக்கு கொண்டு வந்து அவரை வைக்கப்பட்டவுடன் இவருக்கு கேள்வி கணக்குகள் ஆரம்பிக்கும். அப்போது நமக்கெல்லாம் தெரியும், அவருக்கு கேட்கப்படும், அவர் இந்த உலகத்தில் என்ன மொழி பேசியவராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த உலகத்தில் என்ன கோத்திரத்தை வம்சத்தை சேர்ந்தவர் என்றாலும் பிரச்சனை இல்லை, அவருக்கு அரபு மொழி தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, உலகத்தில் நல்ல அமல் செய்து தொழுது ஓதி வணங்கி அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட ஒரு அடியானாக இருந்தால் அவருடைய நாவு அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார்? அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று அந்த மனிதன் சொல்லுவார். உன்னுடைய தூதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முகம் அவருக்கு காட்டப்படும். நமக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை தெரியாது, ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு வாய் வரும், மஹாத ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இவர் யார் என்று தெரியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உருவம் காட்டப்படும். இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள். உங்களுடைய மார்க்கம் என்ன? என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று இந்த மனிதன் சொல்லுவான். அப்போது அந்த ஆத்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் நீங்கள் செய்த நல்ல அமல்களின் விளைவாக நீங்கள் சுவர்க்கத்து வாசலை உங்களுக்கு திறந்து காட்டுகிறோம், சுவர்க்கத்து வாசல் திறந்து காட்டப்படும். நிம் கனவுமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ளை எப்படி அழகாக தூங்குவாரோ தூங்கி கொண்டிருங்கள் என்று மறுமை நாள் வரைக்கும் மாப்பிள்ளை தூங்குவதை போன்று அவர் தூங்கி கொண்டிருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்தால், இந்த உலகத்தில் பாவம் செய்த ஒரு பாவியாக இருந்தால் கபருடைய வாழ்க்கையை அவருக்கு கொண்டு செல்லப்படும். அப்போது மலக்குமார்கள் கேட்பார்கள், வந்திருக்கக்கூடியவர்கள், மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார்? இந்த உலகத்தில் முஸ்லிமாக இருந்தவன், அப்துல்லாவாக இருந்தவன், ஆயிஷாவாக இருந்தவள், இந்த உலகத்தில் ஆனால் பாவம் செய்து கொண்டிருந்தவள்,
உன்னுடைய ரப்பு யார் என்று ஜும்மாவுக்கு வந்தவராக இருந்தாலும் அவருக்கு தெரியாது. ஹா ஹா என்று அந்த மனிதன் கத்துவான். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். அதீனுக்கு உன்னுடைய மார்க்கம் என்ன, எனக்கு தெரியாது என்று சொல்லுவான். பானாங்கல்களாலும் செம்மட்டிகளாலும் அவனுக்கு அடிக்கப்படும். உலகத்தில் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் அதை உணர்ந்து கொள்ளும் அவன் கத்துகின்ற சத்தத்தை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் கத்துவான், அவனுக்கு கபர் நெருக்கப்படும். நெருக்கப்பட்டவுடன் அன்புள்ள சகோதரர்களே, அவனுடைய விழா எலும்பு மற்ற விழா எலும்போடு பின்னு பிசையும் என்றாங்க ரசூலுல்லாஹ். மறுமை நாள் வரைக்கும் அந்த நெருக்கத்தோடும் விஷஜந்துகளால் நிரப்பப்பட்ட அந்த மண்ணறை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு மறுமை நாள் வரைக்கும் அந்த மண்ணறையில் இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியசாலியாக மாறுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, வாழும் காலம் என்பது ரொம்ப சொற்பமான ஒரு காலம். இந்த காலத்தில் நாங்கள் நல்ல அமல்களை செய்ய வேண்டும். கபருடைய வாழ்க்கை சம்பந்தமாக இன்னும் ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு இந்த உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நல்ல மனிதராக இருந்தாலும் கெட்ட மனிதராக இருந்தாலும் இந்த கபர் ஒரு தரம் நெருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர் நல்ல அடியாராக இருந்தாலும் அந்த கபர் ஒரு தரம் அவரை நெருக்கும். ஒரு தரம் நெருக்கிவிட்டு அந்த கபர் விசாலமாகும். கெட்ட அடியாராக இருந்தால் அந்த கபர் மறுமை நாள் வரைக்கும் நெருக்கி கொண்டே இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நபித்தோழருடைய வாழ்வு இதற்கு ஒரு மிக பெரும் சான்றாக இருக்கிறது. இந்த உலகத்தில் சாயித் பின் முஆத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். அவர் இஸ்லாத்துக்கு வரும்போது அவருக்கு வயது 30. அவர் மரணிக்கும் போது அவருக்கு வயது 36. வெறும் 6 வருடம் இஸ்லாத்தின் நிழலில் பயணம் செய்த இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை கேட்டு இஹ்தஸ்ஸலி அர்ஷிர் ரஹ்மானி லிமௌத்தி சாயித் இப்னு முஆத், சாயித் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது நாங்க ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு இவர் என்ன செய்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் காபிர்களால் விரட்டப்பட்டு மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போனதன் பின்னாடி மதீனாவில் ஒரு பெரும் கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர் இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹு. அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 பெரும் கோத்திரங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒரு காலம். தலைமைகளும் ஆட்சி அதிகாரங்களும் மிக உன்னதமாக மதிக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் காபாவில் அந்த காவிர்களுடைய கெடுபிடிக்கு ஆளாகிறார்கள். அந்த அல்லாஹ்வின் தூதரை எங்கள் மதீனாவுக்கு வந்து அடைக்கலம் கொடுப்போம் என்று முதலாவது குரல் கொடுத்தவர் இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனைகளை கேட்ப மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள், ஹிஜ்ரத் போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பல சம்பவங்களில் இந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் பத்ருடைய யுத்தம் நடக்க போகின்றது. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நம்ம பக்கமே காபிர்கள் வந்து விட்டார்கள், நாம் வெட்டுவோம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குஃப்ருக்கும் இலாஹுக்கும் மத்தியில் ஒரு பெரும் போராட்டம் வெடிக்கட்டும், இவர்களை நாம் கொண்டு விடுவோம் அல்லாஹ்வின் தூதரே. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருப்பார்கள். ஃபகாம சாயித் இப்னு முஆத், சாயித் இப்னு முஆத் எழும்புவார். எழும்பி சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அபூபக்கர் ஆலோசனை சொன்னார், உமர் ஆலோசனை சொன்னார், நான் நினைக்கிறேன் இந்த மதீனத்து வாசி என்பதால் நீங்கள் என்னுடைய கருத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று. இதோ இந்த மதீனத்து வாசிகளை நீங்கள் முன்னால் இருக்கக்கூடிய கடலில் குதிக்க சொன்னால் நாங்கள் எல்லோருமே குதிப்போம். இந்த யமனுடைய கரடுமுரடான பாதையில் எங்கள் குதிரைகளை நீங்கள் ஓட்டச் சொன்னால் நாங்கள் ஓட்டுவோம் அல்லாஹ்வின் தூதரே, பயப்பட வேண்டாம், எதற்கும் நாங்கள் தயார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கபலமாக இருந்த ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அவரை கடுமையாக நேசித்தார்கள். பனு குரைலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் கோத்திரம் அந்த நேரத்தில் கிளர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக மிக மும்முரமாக வீர வசனம் பேசிய ஒரு நபித்தோழர், செயலினாலும் காட்டிய ஒரு நபித்தோழர் சாயித் ரலியல்லாஹு அன்ஹு. அகல் யுத்தம் நடக்கிறது. அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றான். ஒரு சில சஹாபாக்கள் அதில் காயத்துக்கு உட்படுகிறார்கள். எங்கோ இருந்து வந்த ஒரு அம்பு இந்த சாயித் ரலியுடைய கெண்டை காலில் குத்தி ரத்தம் அதிகமாக பீரிட ஆரம்பிக்கிறது. வயது 36. இவருக்கு சக்கராத்துடைய நேரத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். தன்னுடைய தோழர் சாயித் மரணிக்க போகிறார் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் கவலை அடைந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடும் பக்கபலமாக இருந்த ஒரு நபி தோழர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த சாயிதை மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஒரு கூடாரத்தை அமைத்து அதில் அவருக்கு சிகிச்சை அளிங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் வீட்டில் தூங்கி கொண்டிருப்பார். கத் நஸல ஜிப்ரீல், வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். இறங்கி சொல்வார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, இன்றைக்கு ஒருவர் மரணிக்க போகிறார். அவருடைய மரணத்திற்காக ஃபுத்திஹத் மின் அபுவாபி ஸமா, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விட்டது. வஹ்தஸ்ஸலி அர்ஷிர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அரிசி நடுங்க போகிறது என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹ்வுக்கு புரிந்து விட்டது மரணிக்க போவது தன்னுடைய தோழர் சாயித் என்பதாக. ஆயிஷா இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேலங்கியை கூட போடாமல் ஓடுவார்கள் மஸ்ஜிது நபவியில். எந்த
கூடாரத்தில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதோ அந்த கூடாரத்துக்கு ரசூலுல்லாஹ் ஓடுவார்கள். ஓடி பார்ப்பார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகுவதற்கு சக்கராத்துடைய நேரத்தில் துடித்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் கீழே உட்காருவார்கள். சஅத் இப்னு முஆதை தூக்குவார்கள். தன்னுடைய மடியிலே ரசூலுல்லாஹ் வைப்பார்கள். வைத்து அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், இந்த நபிக்கு எதிராக இந்த பனூ குரைலா என்று சொல்லக்கூடிய கூட்டம் மீண்டும் கிளர்ந்ததுமாக இருந்தால் என்னை நீ இந்த வருத்தத்தில் மரணிக்க செய்து விடாதே. அவர்களுடைய முதுகெலும்புகள் உடைந்து விட்டதாக இருந்தால் இதற்கு பின்னாடி என் நபி அவர்கள் அடிக்க மாட்டார்கள், ஏச மாட்டார்கள் என்று உனக்கு தெரிந்திருந்தால் இந்த வருத்தத்தோடு என்னை மௌத்தாக்கி விடு அல்லாஹ் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். ரசூலுல்லாஹ் தூக்கி மடியில வைப்பார்கள். அழகான ஒரு பிரார்த்தனை. யார் செய்த பிரார்த்தனை? ரசூலுல்லாஹ் அவருக்கு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். தூக்கி மடியில வச்சு, அல்லாஹும்ம இன்ன சஅதன், யா அல்லாஹ், இந்த சஅத் இருக்கிறாரே, கத் ஜாஹத ஃபீ சபீலிக், உன் பாதையில் போராடினார். வ ஸத்தக ரசூலக், உன் தூதரை உண்மைப்படுத்தினார். வ கபல்லதி அலைக், நீ என்ன வாக்கு கொடுத்தாயோ அந்த வாக்கை இந்த சஅத் நிறைவேற்றினார். ஃபதகப்பல ரூஹு பிகைரின் மா தகப்பல்த பி ரூஹா, யா அல்லாஹ், நல்ல மனிதர்களுடைய உயிரை எப்படி நீ கைப்பற்றுவாயோ சஅதுடைய உயிரை அப்படி கைப்பற்று என்று ரசூலுல்லாஹ் அழகான ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். கண்ணை மூடிய சஅத் மெதுமெதுவாக கண்ணை திறப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், என் பாசத்துக்குரிய நபியே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று கலிமாவை மொழிந்து ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே மௌத்தாகி விடுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஅதுடைய மரணத்திற்காக ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக அழுது இவரை தோளுக்கு மேல் போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையால் குளிப்பாட்டுவார்கள். தன்னுடைய கையாலே கவனிடுவார்கள். கவனிட்டு இந்த சந்தூக்கிலே வைத்து இவருடைய ஜனாசாவை சுமந்து கொண்டு போகும்போது ரசூலுல்லாஹ் தள்ளாடி தள்ளாடி நடப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவரோட போதையில் நடப்பதை போன்று நடப்பார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் நீங்கள் இப்படி நடக்கிறீர்கள்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த சஅதுடைய ஜனாசாவுக்காக அல்லாஹ்வுடைய அரிசியிலிருந்து இவரை சுமப்பதற்காக 70,000 மலக்குமார்கள் இறங்கி விட்டார்கள். அதனால் நான் தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, 70,000 மலக்குமார்களுடைய துணையோடு ஜனாசா சுமந்து செல்லப்பட்டு அவருடைய கபருக்குள் அவருடைய மையத்தை வைத்தவுடன் ரசூலுல்லாஹ் இறங்கி மையத்தை வைத்து ஒரு கணம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆடி போனார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் 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 என்று அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொன்னார்கள். நபி தோழர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், வளமையாக எத்தனைய ஜனாசாக்களில் கலந்து கொண்டிருக்கிறோம், ஏன் இந்த சாய்தை வைத்தவுடன் இப்படி சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த கபருடைய பண்பு என்பது ஒரு நல்ல அடியானாக இருந்தாலும் கெட்ட அடியானாக இருந்தாலும் ஒரு தரம் நெருக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். இவ்வளவு சிறப்பு மிக்க சாய்தை நான் வைத்தேன், இந்த கபர் நெருக்கியது. இவ்வளவு சிறப்பு மிக்க சாய்தை நான் வைத்தேன், இந்த கபர் சாய்தையும் நெருக்குமா என்று நான் கத்தினேன், அந்த கபர் விரிந்தது என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மட்டுமல்ல ஆச்சரியம். இவர் மௌத்தாகி பல வருடங்களுக்கு பிறகு பஹ்ரைனில் இருந்து ஒரு பட்டு துணி வரும். எல்லா நபி தோழர்களும் அழகான பட்டப்பா, ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது என்று பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் இவர் மௌத்தானதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அத்தஅஜபூன, இதை பார்த்தாப்பா நீங்க ஆச்சரியப்படுகிறீர்கள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் என்னுடைய சாய்துக்கு மிந்தியில் ஒரு கைக்குட்டையை கொடுப்பான், உலகத்தில் எந்த பட்டுக்கு ஈடாக மாட்டார்கள். சகோதரர்களே, யார் இவர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கை கொடுத்தவர். இவருடைய ஜனாசாவுக்காக ஃபுத்திஹத் மின் அபுவாபி ஸமா, வானத்தின் கதவு திறக்கப்பட்டது. மலக்குமார்கள் சுமந்து சென்ற ஒரு ஜனாசா. இவருக்கு உண்டான பட்டை ரசூலுல்லாஹ் உயிர் வாழுகின்ற காலத்தில் சொன்னார்கள், என்னுடைய சாய்துக்கு அல்லாஹ் இந்த பட்டை கொடுப்பான் சுவர்க்கத்தில் என்றார்கள். சகோதரர்களே, இவருக்கே இந்த கபூர் நெருக்கி விட்டது என்று சொன்னால் ஈமானின் பலகீனத்திலும் பலகீனமான நம்மை இந்த கபூர் விட்டு வைக்குமா என்று ஒரு கணம் சிந்தித்தால் நம்முடைய தொழுகைகள், நம்மளுடைய இபாதத்துக்கள், நாம் செய்ய வேண்டிய அமல்களை எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் அல்லாஹ்வுக்காக செய்வதற்காக இன்னும் முயற்சி செய்வோம். வாழும் காலம் என்பது இந்த ஜும்மாவில் இருக்கின்ற நாங்கள் வீடு போய் சேருவோமா என்று சொல்லக்கூடிய உத்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்து கொள்ளக்கூடிய நாங்கள் பாவம் செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து எங்களுடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக மீளுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் சீராக்கி கொள்ள வேண்டும்.
அன்றாடம் நடக்கக்கூடிய மார்க்க வகுப்புகளில் வந்து இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வயது வித்தியாசம் இன்றி எத்தனையோ ஜனாசாக்களை எங்களுடைய தோளில் சுமந்து கொண்டு அடக்கி விட்டுத்தான் இந்த ஜும்மா உரையில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். இன்னும் சிறிது காலம் கயிற்றை விட்டுக் கொண்டிருப்போம், இவன் திருந்துவான், இவன் நாளைக்கு திருந்துவான், இன்றைக்கு தௌபா செய்வான் என்று அல்லாஹ் விட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இன்னமும் பராமுகமாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உம் இறைவனின் புடி ரொம்ப கடினமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது. அந்த வேத வசனம் ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்தில் மீளுவோம். எங்களுடைய நெற்றிகளை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சுஜூது செய்து எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் அழுது புரண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். நாளைக்கு மறுமையில் ரப்பு எழுப்பாட்டுகின்ற போது ஐயத்து ஹன்னஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாக்கள் என்று நம்மளை அழைக்கும் போதெல்லாம் லப்பைக் யா ரப், உன்னிடத்தில் ஆஜராகி விட்டோம் ரஹ்மானே என்று நானும் நீங்களும் என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் நபிமார்கள் நல்லடியார்கள் சாலிஹீன்களோடு அந்த சுவன பூங்காவில் வலம் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வ லிஸாயிலில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு லகஃபூர் ரஹீம்.